பண்டைய காலங்களில் திருவண்ணாமலை சிவனின் அடியாரான ஒரு பக்தன் வாழ்ந்தான். அவன் தினமும் சிவபெருமானுக்கு நித்திய பூஜை செய்தான். ஆனால் அவனிடம் செல்வம் எதுவும் இல்லை. சில நாட்களில் பால் கிடையாது, சில நாட்களில் புஷ்பம் கூட இல்லாத நிலையிலும் அவன் மனம் முழுவதும் சிவபெருமானை நினைத்து வழிபட்டான். ஒரு நாள் கோவிலில் பெரிய திருவிழா நடந்தது. பணக்காரர்கள் பால், பஞ்சாமிர்தம், மலர்கள், தங்க கலசங்கள் கொண்டு சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்தார்கள். அந்த காட்சியை பார்த்த அந்த ஏழை பக்தனின் மனம் நொந்தது. என்னாலோ பெரிய அபிஷேகம் செய்ய முடியவில்லை. ஆனால் என் சிவனுக்கு நான் தரக்கூடியது என்ன? அவன் மனதில் ஒரு எண்ணம் பிறந்தது. உணவுதான் உயிர், அதுவே பரமதானம். அதை சிவபெருமானுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். அவன் தன் வீட்டில் இருந்த சிறிய அளவு அரிசியை எடுத்துக்கொண்டு அதை நன்றாக சமைத்து பச்சையிலாக சிவலிங்கத்தின் மீது மெதுவாக பரப்பினான். அந்த நேரத்தில் அவன் சொன்னான், இது என் அன்னாபிஷேகம், என் அன்பின் வடிவம். அவன் கண்ணீர் கலந்த பக்தியில் அந்த சாதம் சிவலிங்கத்தை முழுவதும் மூடியது. அந்த தருணத்தில் சிவலிங்கத்திலிருந்து தெய்வீக ஒளி வெளிப்பட்டு முழு கோவிலையும் ஒளியால் நிரப்பியது. சிவபெருமான் அவனுக்கு தோன்றி கூறினான், அன்னம் உயிருக்கு ஆதாரம். நீ உணவை கொடுத்து அனைத்துயிர்களையும் மகிழ்விக்கிறாய். அதுவே எனக்கு மிகப்பெரிய அபிஷேகம். அந்த அதிசயத்தை நினைவு கூர்வதற்காகவே ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாத பௌர்ணமி நாளில் அனைத்து சிவன் கோவில்களிலும் அன்னாபிஷேகம் நடத்தப்படுகிறது.